இலங்கையில் ஏப்ரல் 21ஆம் தேதி இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற பிறகு சரியா 5 நாட்கள் கழித்து ஏப்ரல் 26ஆம் தேதி சாய்ந்த மருதுல ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. இதுல 16 பேர் உயிரிழந்ததாக நீதிமன்றத்தில் பி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு 2 நாட்கள் கழித்து 16 பேர் இல்ல 17 பேர் என்று சொல்லி இந்த அறிக்கைகள் மாற்றியமைக்கப்பட்டது. இப்படி 17ஆவதாக சேர்க்கப்பட்ட அந்த நபர் தான் புலஸ்தினி மகேந்திரன் என்று சொல்லப்படுகிற சாரா ஜாஸ்மின். இன்றைய நாளை பொறுத்தளவில் ராஜபக்சர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கக்கூடிய நபர். பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்குது, பல விடயங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்குது, அவை எல்லாமே இன்றைக்கு வெளியில வந்திருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நெஞ்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா இலங்கையில் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற பிறகு அதே மாதம் 5 நாட்கள் கழித்து ஏப்ரல் 26ஆம் தேதி சாய்ந்த மருதுல இருந்த ஒரு வீட்டில் ஒரு குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது. இங்க 16 பேர் உயிரிழந்ததாக கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கல்முனை போலீஸ் பொறுப்பதிகாரியால பீத்தர் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுது. ஆனா 2 நாட்கள் கழித்து அந்த அம்பாறை மாவட்டத்துக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரியால இங்க 16 பேர் உயிரிழக்கையில் 17 பேர் உயிரிழந்திருக்கிறோம் என்று சொல்லி அதே நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்படுது. இதற்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய விடயமாக பேசப்படுது. ஏனென்று சொன்னா அறிக்கைகள் எல்லாமே ஒன்றுக்கொன்று முன்னுக்கு பின் முரணாயிருக்கிறதால இது ஒரு சர்ச்சையான விடயமாக பார்க்கப்படுது. இதற்கு பிறகு உடனடியாகவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு தகவல்களை சேகரிக்கதான் இந்த 17ஆவதாக சேர்க்கப்பட்ட நபரை அடையாளம் காட்டுறதுக்கோ உறுதிப்படுத்துறதுக்கோ எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லி தெரிய வருது. சரி, அப்ப அவர் உயிரோட இருக்கிறாரா என்று சொல்லி அது சார்ந்த விசாரணைகளை முன்னெடுக்க அதற்கும் எந்த விதமான ஆதாரங்களும் சிக்கல. அதாவது அவர் இறந்ததையும் உறுதிப்படுத்த முடியல, உயிரோட இருக்கிறதையும் உறுதிப்படுத்த முடியல. இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குள்ளான நபர் தான் இந்த சாரா ஜாஸ்மின். இப்ப இங்க எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கேள்வி, இவ்வளவுத்துக்கு நாங்கள் மிக தீவிரமாக விசாரிக்கிற அளவுக்கு இந்த சாரா ஜாஸ்மின் முக்கியமான ஆளாண்டு கேட்டா நிச்சயமா இவர் யார் என்று சொன்னா இலங்கையில் இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற சமயத்துல நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தில் தாக்குதல் நடத்தின அந்த பிரதான குண்டுதாரியினுடைய மனைவிதான் இந்த சாரா ஜாஸ்மின். இவருக்கு எங்க குண்டு தாக்குதல் நடைபெற்றது, ஏன் நடைபெற்றது, இதற்கு பின்னணியில யார் இருக்கிறது என்று சொல்லி இதுவரைக்கும் வெளிவராத பல ரகசியங்கள் தெரியும். இதால இது எதுவுமே வெளிவர கூடாது என்று சொல்லி இந்த சாரா ஜாஸ்மின் உயிரோட இல்லை என்று சொல்லி தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. இதை உறுதிப்படுத்துற மாதிரி 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இலங்கையினுடைய காவல்துறை தரப்பால இந்த சாரா ஜாஸ்மினுடைய DNA அறிக்கை வெளியாகுது. இதுல உயிரிழந்த அந்த பெண் சாரா ஜாஸ்மின் தான் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. எப்படி என்று சொன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு சில எலும்புகளை இந்த சாரா ஜாஸ்மினுடைய தாய் கவிதா ராஜரத்னத்தினுடைய DNA ஒப்பிட்டு பார்க்க ஒரு எலும்பு இந்த கவிதா ராஜரத்னத்தோட 99.99 விகிதங்கள் பொருந்தி போனதாக இலங்கையினுடைய காவல்துறை தரப்பு சொல்லி இருந்தது. இதை காரணமாக வச்சுக்கொண்டு உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நபர் சாரா ஜாஸ்மின் தான் என்று சொல்லி இவர்கள் உறுதிப்படுத்தி இருந்தவர். என்னதான் இருந்தாலும் இதற்கு பிறகு இந்த விடயம் அப்படியே கைவிடப்பட்டு இந்த சாரா ஜாஸ்மின் சார்ந்து எந்த ஒரு விசாரணைகளும் முன்னெடுக்கல. ஆனா இப்ப மீள இலங்கையினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த DNA அறிக்கையில சந்தேகம் இருக்குது என்று சொல்லி இருக்கிறார். எப்படி என்றா இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒருவேளை சாரா ஜாஸ்மின் உயிரோட இருக்கலாமோ என்று சொல்லி அவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். இதற்கு பிறகுதான் இலங்கையினுடைய காவல்துறை தரப்பு உறுதிப்படுத்தின இந்த DNA அறிக்கையை ஒரு பாதுகாப்பு அமைச்சர் ஏன் சந்தேகப்படுறார், இதற்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் என்று சொல்லி இது சார்ந்து கொஞ்சம் ஆழமா தேடி பார்க்க இன்னைக்கு பல விடயங்கள் தெரிய வந்திருக்குது. முதலாவது இந்த சாரா ஜாஸ்மினுடைய தாய் கவிதா ராஜரத்னத்தினுடைய வாக்குமூலம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற பிறகு இவரை ஜனவரி மாதம் 10ஆம் தேதி, அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைக்காக அழைச்சிருக்குது. அங்க வைத்து இந்த குண்டு வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு சில நகைகளை இந்த சாரா ஜாஸ்மினுடைய அம்மாட்ட கொடுத்துட்டு இதுல உங்களுடைய மகள்களுடைய நகைகள் இருக்கா என்று சொல்லி கேட்டதுக்கு அவர் எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு இதுல எதுவுமே சாரா ஜாஸ்மினுடைய நகை இல்லை என்று சொல்லி வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் தான்
தான் என்னுடைய மகளை வலுக்கட்டாயமாக மதம் மாற்றி இந்த கட்டுவாப்பட்டிய தேவாலயத்தில் குண்டு தாக்குதல் நடத்தின முகமது ஹத்துவுக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைத்தவர் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தையும் கொண்டு வரார். இது மட்டும் இல்லாம இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற இடத்துல இருந்து 2 பேர் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். ஒன்று இந்த சஹ்ரானுடைய மனைவி பாத்திமா, இரண்டாவது இவர்களுடைய மகள். இவர்கள்ட்ட 2019ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி காலை 11:30 மணியில இருந்து தொடர்ச்சியாக 3 நாட்கள் விசாரணை நடைபெறுது. இதுல இந்த குண்டு வெடிச்சா பிறகு அந்த இடத்துக்கு இந்த சாரா ஜாஸ்மினுடைய தோற்றத்தையும் அதே குரலையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் என்னட்ட வந்து உரையாடிட்டு போனதாக இந்த சஹ்ரானுடைய மனைவி ஃபாத்திமா வாக்குமூலம் அளிக்கிறார். இது மட்டும் இல்லாம இந்த குண்டு வெடிச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த பகுதியில் இருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் தப்பி சென்றிருக்குது. இதை அங்க இருந்த பல பேர் பார்த்திருக்கிறார்கள், பல அதிகாரிகள் கூட கவனிச்சிருக்கிறார்கள். ஆனா யார் தப்பி சென்றது, எங்க போனது என்று சொல்லி எந்த விதமான விசாரணைகளும் முன்னெடுக்கப்படையில. அது ஏன் என்றும் தெரியல. இது மட்டும் இல்லாம 2020ஆம் ஆண்டு இந்த சாரா ஜாஸ்மினுடைய தேசிய அடையாள அட்டையை வச்சுக்கொண்டு ஒரு சிம் அட்டை, அதாவது இந்த தொலைபேசிகளுக்கு பயன்படுத்தப்படுகிற சிம் அட்டை பெறப்பட்டிருக்குது. இந்த விடயம் தெரிய வந்து இது சார்ந்த விசாரணைகளை முன்னெடுத்து கொண்டு போகதான் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தெரிய வருது. அதாவது இந்த குண்டு வெடிப்பு நடைபெற்ற அந்த வீட்டில இருந்து அங்க கிடைத்த பல பொருட்கள் சேகரிக்கப்படுது. அங்க இருந்த பல ஆயுதங்கள், துப்பாக்கிகள், அங்க இருந்த ரவைகள், அங்க கிடைத்திருக்கக்கூடிய தொலைபேசிகள் என்று சொல்லி பலது சேகரிக்கப்படுது. இதுல இந்த சாரா ஜாஸ்மினுடைய தேசிய அடையாள அட்டை இல்ல. ஆனா இது எப்படியோ இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல இருந்திருக்குது. அப்ப எப்படி அது சம்பந்தமே இல்லாம அங்க வந்திருக்குதுன்னு சொல்லி அது சார்ந்து விசாரிக்கதான் இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்று ஒரு சில நாட்களுக்கு பிறகு அம்பாறை மாவட்டத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரியால இந்த தேசிய அடையாள அட்டை இவர்களுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கி வைக்கப்பட்டது தெரிய வருது. ஆக வேணுமெண்டே இந்த தேசிய அடையாள அட்டையை உள்நுழைச்சு இந்த சம்பவத்தில் சாரா ஜாஸ்மினும் உயிரிழந்ததாக சோடிக்கப்பட்டதா என்று சொல்லி இப்ப ஒரு சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் விட இந்த டிஎன்ஏ பரிசோதனை தான் மிக முக்கியமானது. என்ன விடயம் என்று சொன்னா இந்த டிஎன்ஏ பரிசோதனை 2 தடவைகள் மேற்கொள்ளப்படுது. இதுல உயிரிழந்தது சாரா ஜாஸ்மின் இல்லை என்று சொல்லித்தான் அறிக்கை வெளியாகுது. ஆனா 3வது தடவையாக மேற்கொள்ளேக்கதான் இது சாரா ஜாஸ்மின் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்படுது. அப்ப இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, ஏன் 3வது தடவையாக டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது? 2 தடவைகள் இல்லாம 3வது தடவையும் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளணும் என்ற அவசியம் யாரால ஏன் ஏற்படுத்தப்பட்டது? ஏனென்று சொன்னா இந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல இருந்து 16 பேருடைய சடலங்கள்லாம் மீட்கப்பட்டது. எல்லா சடலங்களுமே அடையாளம் காணப்பட்டது. அதாவது அவர்களுடைய பெயர் விலாசத்தோட முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா அங்க 17வதாக இன்னும் ஒரு சடலம் இருக்கேல. அப்படிப்பட்ட நிலையில எங்க இருந்து திடீரென்று இந்த சாரா ஜாஸ்மினுடைய சடலம் அங்க வந்தது? அப்படி இல்லாத ஒரு சடலத்தினுடைய டிஎன்ஏ பரிசோதனை எப்படி உறுதிப்படுத்தப்பட்டு வெளியிடப்படும்? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான சந்தேகம். இது எல்லாத்தையுமே காரணமாக வச்சுக்கொண்டுதான் இப்ப இலங்கையினுடைய பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த டிஎன்ஏ அறிக்கையில சந்தேகம் இருக்குது, நாங்கள் இதை திரும்ப விசாரிக்கணும் என்று சொல்லி இந்த விசாரணைகள் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இங்க இந்த சாரா ஜாஸ்மின் உயிரோட இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டா இந்த கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச தரப்புகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரிடி, மிகப்பெரிய சவாலாக அமைய போகுது. இது சார்ந்து ராஜபக்சர்கள் தான் இந்த உண்மையை மறைக்கணும். அதாவது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில் யார் இருக்கிறது, ஏன் இது மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி இந்த உண்மைகளை மறைக்கணும் என்று சொல்லி இந்த விடயத்தை சாரா ஜாஸ்மினோட முடிச்சு போட்டார்கள் என்று சொல்லி இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வேற நாடாளுமன்றத்தில் வைத்து குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன நடக்க போகுது, யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணை என்றது யாரையெல்லாம் தண்டிக்க போகுது, எப்படிப்பட்ட நபர்கள் சிக்க போகிறார்கள், இது எப்படியான ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்க போகுது, இதுல இந்த சாரா ஜாஸ்மினுடைய பங்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.